ஹாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். 3 மெயின் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்து கோடு போட்டு வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சைடாக வந்து லைன் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 5 லைன்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து 5 லைன்ஸ் தான் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ சைடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடு போட்டாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் கோடு வந்து கரெக்டாக வந்து வரணும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைன் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் போடும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஸ்பீடாக போடாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போ வந்து ரெண்டாவது டிசைன் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் போட்டுக்கிறேன். இன்னொரு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிசைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 கோடு போட்டிருக்கோம் அது கேப்பில் வந்து நம்ம வந்து மெஹந்தி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கோடு போட்டு அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கோடு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப் இருக்கு இல்லையா மேலே, அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம போடுறோம். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கோடு வந்து போடுறோம். இப்போ இன்னொரு கோடு போட்டு முடிச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில ப்ளஸ்ஸாக தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாட் வந்து வச்சிட போகிறீங்க. ஸோ டாட் வச்சிட்டிங்கன்னா டிசைன் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். ஓகேவா? அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கோடு போட போகிறோம். சிங்கிள் கோடு போட்டுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் சிங்கிள் கோடு வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த இடையில, அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் மட்டும் டாட் வச்சுட்டு நம்ம வந்து சைடில் வந்து இழுத்து விட்டோம்னா இந்த டிசைன் வந்து வந்துடும். ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா சென்டராக ஒரு டாட் வச்சுட்டு 2 சைடும் இழுத்து விட்டிங்கன்னா சேம் டிசைன் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த டாட் வச்சு நம்ம லீஃப் மாதிரி இருக்கிறோம் இல்லையா, இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் அகைன் பண்ணி பாருங்கள். பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம டாட் வச்சிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும்.